ஸோ நீ சொன்னோன்னே தான் சொல்லிச்சுல, நம்ம யார் சொல்கிறத கேட்கணும்னு இருக்கு இல்லையா. சம் பீப்புள் சும்மா வாயிலே சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு வேர்டு ஜீசஸ் சொன்ன உடனே எனக்கு அதை படித்த உடனே தான் ஞாபகம் வந்துச்சு, forgive them Lord அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒருவேளை இந்த க்ரூசிஃபிகேஷன் ஆகலன்னு நினச்சிக்கோயேன், நான் கண்டிப்பாக ஆண்டவரை பார்த்து கேட்டிருப்பேன், என்ன ஏசப்பா நீங்கள் மாத்திரம் உங்களுக்கு சுற்றி ஒரு 12 டிசைபிள் லவ் பண்ணுறதுக்கு உங்களை சுற்றி இருக்காங்க, எந்த நேரம் ஒரு கூட்ட ஜனம் உங்களை தேடினே இருக்காங்க, அப்புறமா நீங்கள் எதை யாராவது அவரை கொஷின் கேட்டார்னா அவங்களே கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கேட்டு விட்டுருவாரு. அப்படி ஹீரோ மாதிரி இருக்கல அதை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஜாலியாக இருந்தீங்க. எங்களை பார்த்து நீங்கள் வந்து ப்ரே ஃபார் தோஸ் ஹூ பர்சிக்யூட் யூனா நாங்கள் எப்படி ஏசப்பா பண்ண முடியும், நீங்கள் அந்த இது வந்தீங்க இந்த க்ரூசிஃபிகேஷன் ஆனால் கேட்டிருப்போம் இல்லையா. பட் அந்த க்ரூசிஃபிகேஷன் அவர் சொல்லும் போது he has not gone just ஃபிசிக்கலாக ஒண்டி அவர் போகல, எமோஷ்னலாக அந்த பெயினாக போயிருப்பார். அந்த இடத்துல நீ பார்த்துருப்பால, அவர் அந்த எண்டில் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சிஷ்யர்கள்லாம் விட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அப்புறமா வந்து எந்த ஜனங்க முன்னாடி அவர் அவ்வளோ அற்புதம் பண்ணாங்களோ அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ராஜா முன்னாடி சொல்லுவாங்க, ராஜா வந்து இவன் வேணாம் திருடனை போடலான்னு போது கூட அந்த ஜனங்க வந்து அவரே போடலான்னுவாங்க. அவர் அங்கே அதான் சொல்கிறேனே எவ்வளோ உடஞ்சிருப்பாருன்னு எனக்கு அந்த அப்போ தான் அது படியும் போது தான் ஃபீல் ஆச்சு. இப்போ எவ்வளோ உடஞ்சிருப்பாரு ஏசப்பா, அப்போ நம்ம படுற கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. லைக் பீட்டர்ஸ் டினையல், லிட்ரலி 12 பேரும் வந்து அப்படியே செதறி போனது, ஜூடஸுடைய பிட்ரேயல். ஆமாம், இஃப் யூ திங்க் அபவுட் இட் லைக் ஆன் அ பர்சனல் லெவல், லைக் அவருடைய பர்சனலாக அவர் எப்படி நான் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பேன். ஒரு 12 பேர் கூட 3 வருஷம் அவங்க கூடவே இருந்து, கூடயே சாப்பிட்டு, கூடவே படுத்து, கூடயே தூங்கி எழுந்து, எல்லாம் போகிற இடத்துலலாம் கூடயே இருந்து, எல்லாமே கூடவே இருந்துட்டு டக்குன்னு ஒரே ராத்திரி எல்லாரும் செதறிட்டாங்க. ஸோ தட்ஸ் even though he would have known, like obviously he knew. அவங்களுக்கே சொல்கிறாரு, எல்லாம் போயிடுவீங்க, பேதருக்கு சொல்கிற 3 முறை மறுதளிப்ப அதெல்லாம் சொல்கிறாரு. தெரிஞ்சிருந்தாலும் ஆகும்போது அதுதான் நான் அதை படிக்கும் போதே எனக்கு அந்த சிலுவையில் அதை தான் ஞாபகம். அந்த சிலுவை பாயிண்ட் ஆஃப் வியூவில் இஸ் நாட் ஜஸ்ட் அங்கே ஃபிசிக்கலாக மாத்திரம், ஃபிசிக்கலாக சொல்ல ஒன்றும் என்ன கொஞ்ச நாள் சரி பண்ணிடுவார்ப்பா, இஸ் ஹீலிங் காட், அவர் ஹீல் பண்ணிக்கலான்னு சொன்னாலும் அந்த மனசார அவர் பட்ட காயம் இருக்குது பார்த்தியா, அது யோசிக்கும் போதே எனக்கு அப்போ எமோஷ்னலாக எங்கள் அப்பா அழுதுருக்காருப்பா அந்த இடத்துல. ஸோ அந்த சிக்னிஃபிகன்ஸ் நம்ம இந்த டைம், இந்த வீக், இந்த ஹோலி வீக்குன்னு சொல்கிறோம்ல, இந்த வீக்கில் வி டேக் என்ன நம்ம ப்ரைமரியாக நம்ம என்ன நம்ம ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஜஸ்ட் திங்க் அபவுட் லைக் எவ்ரி திங் தட் ஹீ வென்ட் த்ரூ, லைக் அந்த பீரியட் ஆஃப் டைமில். எனக்கு கிராஸ் ஆப்வியஸ்லி ஒரு பயங்கரமான ஒரு பிவட்டலான ஒரு பாயிண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடியே இன்னொரு ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. ஏசப்பா வந்து எரிகோலேருந்து ஜெருசலேம் உள்ளே வரும்போது அவர் வெளியே வந்து நின்றுட்டு எருசலேமை பார்த்து அவர் மனதுருகி சொல்கிறாரு, அவர் கலங்கி ரொம்ப துக்கமாக சொல்கிறாரு, உனக்கு உன் ஊரில் எருசலேமில் நான் பண்ண காரியம் அற்புதங்க அடையாளங்களெல்லாம் வேறு சோதம் குமாராலேயோ வேற எங்கேயோ பண்ணியிருந்தேன்னா அவங்கெல்லாம் மனம் திரும்பியிருப்பாங்க, ஆனால் நீ மனம் திரும்பலன்றது அவர் கண்ணீர். ஸோ இதெல்லாம் கிராஸை நினைக்கும் போது அந்த ஃபிசிக்கல் பெயின் அண்ட் தி இமோஷனல் பெயின், இது எல்லாமே he didn't have to do it but he did it just for love. Yeah, he didn't have to do it. அந்த விஷயத்தை யோசிக்கும் போது தான் வந்து ஒரு மாதிரி அமேஸ் ஆயிடணும். இஸ் நாட் ஜஸ்ட் அ காட், என்ன சொல்கிறது, வார்த்தையால் சொல்கிற தெய்வம் இல்லை, அங்கே செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்காரு. ஸோ தட்ஸ் வாட் நான் நான் சொன்னல க்ரூசிஃபிகேஷன் ஆகலைன்னா நான் கேட்டிருப்பேன். நீ சொன்ன பார்த்தியா, வி ஷுட் ரெஸ்பெக்ட் அந்த பாயிண்ட் எதுக்கு சொல்கிற மாதிரி போயிட்டீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, எங்களுக்கு கஷ்டம். இப்போ நம்ம கேட்க முடியாது அவரை, வாய் வார்த்தையால் சொல்லிட்டு போல, பட் அவர் அதே மாதிரி செஞ்சு காமிச்சிட்டு போனார். அண்ட் நீ சொன்ன பார்த்தா அந்த ஜெரிகோலேருந்து வெளியே வரும்போது ரியலி ஃபெல்ட் ஃபார் அஸ், சும்மா ஒரு நேம் சேக்காக இல்லை, நம்மளை இவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்னா அந்த